அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு மே மாதத்தில் தொடங்குகின்ற அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு பயம். அப்பா எப்படி வெயிலின் தாக்கத்தை பொறுத்துக்க போறோம் அப்படிங்கிற பயம் வந்திருக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறையில சூரியனை அடிப்படையாக வைத்து தான் எல்லா பஞ்சாங்க முறையும் கணிக்கப்படுது. சூரிய தேவனுடைய அதிதேவதையான அக்னி பகவான் தன் முழு வெப்பநிலையையும் வெளிப்படக்கூடிய ஒரு காலம் தான் அக்னி நட்சத்திர காலம். வருஷந்தோறும் கோடை காலத்துல சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்துல தொடங்கி கிருத்திகை நட்சத்திரம் வரை பயணிக்கும் காலத்துல இந்த வெயிலின் தாக்கமானது மிக கடுமையானதாக இருக்கும். இதைத்தான் நாம அக்னி நட்சத்திர காலம்னு சொல்றோம். இந்த வருஷம் நமக்கு அக்னி நட்சத்திரம் ஆனது மே மாதம் 4ஆம் தேதி துவங்கி மே 28ஆம் தேதி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட காலத்துல சில குறிப்பிட்ட காரியங்களை நாம செய்யலாம். சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகங்கள் இருக்கு. அப்படி இந்த காலத்துல எந்த ஒரு சுபகாரியங்களை செய்தாலும் அது நமக்கு வெற்றிகரமாக அமையாதுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நமக்கு அக்னி நட்சத்திரத்துடைய தோஷம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த அக்னி நட்சத்திர காலத்துல எந்தெந்த காரியங்களை செய்யலாம், எந்தெந்த காரியங்களை கண்டிப்பா நாம தவிர்க்கணும், எந்த பொருள்களை நீங்க தியானம் குடுக்கலாம் அப்படின்னு ஐதீக முறைப்படி உள்ள அற்புதமான தகவலைத்தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே கோடைகாலம் அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு ஞாபகம் வருவது இந்த அக்னி நட்சத்திரம் தான். ஏன்னா இந்த வெயிலானது சித்திரை வெயில், கத்திரி வெயில், கோடை வெயில் அப்படின்னு ஒவ்வொரு ஊரிலும் ஆஹ் இப்படியும் சொல்லுகிறோம். எப்பவுமே எல்லாருக்குமே தெரிந்தது அதான் அக்னி நட்சத்திர டைம்ல வெயிலா இருக்கும்பா அப்படின்னு தான் நாம எல்லாருமே நினைப்போம். ஆனா அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற உண்மையான காரணம் பல பேருக்குமே தெரியாது. அக்னி அப்படிங்கிறது வெப்பத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது எதை சொல்றாங்க? எல்லாருக்கும் 27 நட்சத்திரங்கள் தான் தெரியும். அக்னி நட்சத்திரம் அப்படின்னு தனியா கிடையாதே. அப்படின்னா அந்த நட்சத்திரங்கிறது என்ன அப்படிங்கிற தகவலையும் இந்த பதிவுல நம்ம பகிர்ந்துக்க போறோம். சித்திர மாதத்துல 21ஆம் தேதி தொடங்கி வைகாசி 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட 21 நாட்கள் தான் அக்னி நட்சத்திர காலம். சித்திர மாதத்துல அந்த பரணியில 3ஆம் கால்ல சூரியன் பிரகாசிக்கக்கூடிய அந்த ஒரு காலத்தை தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்லுது. இந்த காலத்துல வெயிலினுடைய தாக்கமானது ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு சயின்ஸ் பிரகாரம் படி சூரியன் ஒரு கோளாக இருந்தாலும் அதுவும் ஒரு விண்மீன் தான். அது அக்னி நட்சத்திர காலத்துல சந்திரன் மட்டும் கிடையாது, பூமியும் சூரியனும் ரொம்ப பக்கத்துல இருக்குமா. அதனால நம்முடைய பூமியானது வெப்பமாக தொடங்கும். அதனுடைய அடிப்படையில் தான் அக்னி நட்சத்திர காலத்துல முதல் மற்றும் கடைசி 7 நாட்கள் வெயிலின் தாக்கம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். நடுவுல இருக்கும் 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வெயிலானது ரொம்ப உச்சத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த அக்னி நட்சத்திரத்திற்கு நமக்கு ஒரு புராணம். என்னன்னா, யமுனா நதிக்கரையில காண்டவ வனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடு இருந்ததாமா. அங்க நிறைய மூலிகை செடிகள் இருந்ததுனால, அதிலிருந்து வரக்கூடிய வாசனை ஆற்றங்கரைக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள கவர்ந்து இழுக்குதாம். இந்த மூலிகை நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி மழைய பொழிய வைத்தாராம் இந்திர பகவான். இயற்கை அழகு நிறைந்திருந்த இந்த காட்டுக்கு அருகிலே யமுனையில கிருஷ்ணனும் அர்ஜுனனும் குளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க குளிச்சுட்டு கரையேறி போறப்ப ஒரு அந்தணர் ரொம்ப எனக்கு பசியா இருந்து இந்த வனத்துல உள்ள ஏதாவது பசி தீர்க்கும் மருந்துகளை சாப்பிட்டா அந்த பசி போயிடும். இந்த வனத்துக்குள்ள நான் போறதுக்கு நீங்க உதவி செய்ய முடியுமா என்று கேட்டாரு. ஆனால் அவருடைய தோற்றத்துல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கண்டுபிடித்தாரு கிருஷ்ண பகவான். இந்த தோற்றத்துல இருப்பது அக்னி தேவன்தான் என்று புரிஞ்சுக்கிட்டாரு. அவரிடம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் விவரம் கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த அக்னி தேவன் சுபதேசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் 100 ஆண்டு காலம் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினாரு. அந்த யாகத்தினுடைய விளைவால் அதிகப்படியான நெய் இதெல்லாம் சாப்பிட்டதுனால அக்னி தேவனுக்கு மந்த நோய் தாக்கிருச்சாம். அதனாலதான் அந்த மந்த நோயை தீர்ப்பதற்காக மூலிகை செடிகள் உள்ள வனத்துக்குள்ள இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான்
எப்பயெல்லாம் நான் வந்து நுழைய முயற்சி பண்றேனோ, அந்த நேரத்துல இந்திரன் வந்து மழைய பெய்ய வைக்கிறாரு. அதனால இந்த வனத்துக்குள்ள என்னால போகவே முடியல அப்படின்னு தான் கஷ்டத்த எடுத்துச் சொன்னாரு. உடனே அக்னி தேவனுக்கு உதவுவதற்காக இந்த கிருஷ்ணனும், அர்ச்சுனனும் தங்களுக்கு தேவையான வில் அம்புகள் இது எல்லாமே கேட்டாங்க. அக்னி தேவனும் இது எல்லாமே சக்தி வாய்ந்த காண்டிகை வில்லை வந்து அம்புகளை அவர் குடுத்தாராம். அக்னி தேவனுடைய பசிப்பிணியை தீர்த்துக் கொள்வதற்கு 21 நாட்கள் மட்டும் தான் இந்த காட்டுக்குள்ள நீங்க போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சமயத்துல இந்திரன் வந்து மழைய பெய்ய விடாமல், நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்லிட்டு கிருஷ்ணன் சொன்னாரு. அதே மாதிரி அக்னி தேவன் அந்த காட்டுக்குள்ள போனதும் மழைய பெய்ய வைத்தாராம் இந்திரன். ஆனால் அம்புகளை எல்லாம் எய்து அர்ச்சுனன் வந்து அதை தடுத்து நிறுத்தினனால அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மூலிகை எல்லாம் உட்கொண்டு தன்னுடைய பசிப்பிணியை தீர்த்துக் கொண்டார் அக்னி தேவன். அக்னி தேவன் இப்படி காண்டவ வனத்தை அழித்து தன்னுடைய பசியை தீர்த்திக் கொள்ளும் அந்த காலம்தான் அக்னி நட்சத்திர காலமாக மாறுச்சுன்னு புராணங்கள் சொல்லுது. இதற்கு ஏற்ற மாதிரிதான் நமக்கு 21 நாட்கள் அக்னி நட்சத்திர காலம். இந்த கால நேரத்துல நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, எந்தெந்த பொருட்களை வந்து நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல நாம அக்னி நட்சத்திரல என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். சொந்த வீடு கட்டி நம்ம புதுசா பால் காய்ச்சி ஹோமம் போட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி சொந்த வீட்டுக்கு குடியேறுவது கூடாது. அதே மாதிரி சொந்த வீடு கட்டுறதற்காக அஸ்திவாரம் போடுறதுன்னு பூமி பூஜை போடுறது. ஸோ இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி வாசக்கால் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட, நில சம்மந்தப்பட்ட கூரை மேய்வது, ஓடு மேய்வது இது எல்லாம் கூடாது. அதே மாதிரி புதுசா செடி அதை நடுதல், அதே மாதிரி விவசாயம் பண்றது, ஸோ காட்டுல வந்துட்டு விளை விளைவிப்பாங்க. ஸோ அது எல்லாமே செய்யக்கூடாது. மரம் வெட்டுதல் கூடாது. குழந்தைகளுக்கு காது குத்தி மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா வந்து செய்யவே கூடாது. கிரக பிரவேசம் செய்யக்கூடாது. பந்தக்கால் நடவே கூடாது. தீட்சை வாங்குதல், அதாவது கோவில் சார்ந்த பணிகள் பண்ணலாம். ஆனா தீட்சை வாங்கக்கூடாது. அப்புறமா டிராவல் பண்றது கூடவே கூடாது. எதற்காகன்னா, முன்னாடி எல்லாம் நடந்து போவாங்க. அப்பயெல்லாம் இந்த மாதிரி வசதிகள் இல்ல. இப்ப நாம கார்ல போவோம், பஸ்ல போவோம், பைக்ல போவோம். அதனால நெடுந்தூர பயணம் போனா நமக்கு களைப்பாயிடும். அதனால தான் நீண்ட தூர பயணங்கள், யாத்திரைகள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, தாராளமா திருமணம் செய்யலாம். நிச்சயதார்த்தம் பண்ணலாம். சீமந்தம் இந்த மாரி விஷயம், அதாவது வளகாப்பு இதெல்லாம் பண்ணலாம். பெண் பார்க்கும் ஃபங்ஷன் பண்ணலாம். இது மாதிரியான சுபகாரியங்கள் தாராளமாக பண்ணலாம். மஞ்சள் நீராட்டு விழா, அதாவது பூப்பு நன்னீராட்டு விழா, இது எல்லாம் செய்யலாம். ஆனா சொந்த வீட்டுக்கு தான் போகக்கூடாது. ஆனால் வாடகை வீட்டுக்கு நீங்க சேஞ்ச் ஆகுறீங்கன்னா, தாராளமாக வாடகை வீட்டுக்கு நீங்க மாறலாம். அதே மாதிரி திருமண மண்டபம், கட்டுமான பணிகள், கடைகள் இது எல்லாம் ஆரம்பிச்சாலும் பரவால்ல, தாராளமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுப விசேஷங்களுக்கு பேச்சுவார்த்தை நீங்க நடத்திக்கலாம். நாம தண்ணீர் பந்தல்கள் அமைச்சு கொடுக்கலாம். தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு பானங்கள் கொடுக்கலாம். நவகிரக சாமி வழிபாடுகள் பண்ணலாம். இப்ப கோவில்களுக்கு என்ன தானம் குடுக்கலாம்னா, ரொம்ப உக்கிரமான வெயில் அப்ப சிவபெருமான் அபிஷேகத்திற்கு குறிப்பா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோவில்களுக்கு சிவனுக்கு குடுப்பது ரொம்ப விசேஷம். சாமிய குளிர வைக்கிற மாரி பால், பன்னீர், இளநீர் அது மாதிரியான சந்தனம் இது மாதிரி சாமிய குளிர வைக்கிற எந்த ஒரு பொருளுமே வந்து தானம் கொடுக்கலாம். கோவிலுக்காக அதே மாதிரி கண்டிப்பாக நீர்மோர், பானகம், தண்ணீர் குடுக்கலாம். வெயிலில் கஷ்டப்படுறவங்களுக்கு செருப்பு, குடை, துணி இது மாரி வாங்கி கொடுக்கலாம். இப்படி வெயிலுக்கு உகந்த எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நீங்க தாராளமாக தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி வெளிய எங்கேயாவது போனீங்கன்னா, கண்டிப்பா தண்ணீர் பாட்டில் இல்லாமல் நீங்க போகாதீங்க. ஏன்னா, வெயில் அதிகமாக இருக்கிறப்ப நிறைய பேருக்கு எப்ப மயக்கம் வருதுன்னே தெரியாது. ஏன்னா, வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால குழந்தைகளின் உணவு முறையில சின்ன சின்ன பழக்கங்களை மாற்றி நீங்க கூழ் குடுப்பது, தண்ணீர் குடுப்பது, நிறைய மோர் கலந்த உணவை குடுப்பது, வெள்ளரிக்காய், இளநீர், நுங்கு இது மாதிரியான நீர்ச்சத்து அதிகம் உள்ள உணவு முறைகளை ஃபாலோ பண்ணினால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். வெயிலை கண்டிப்பாக சமாளிக்க முடியும்.
இந்த ஒரு பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.